என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சாம் சாரி சாம், நானும் அழுந்து உன்னையும் அழுக வைக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்ணில் ஏன் தண்ணி வருதுன்னு எனக்கே தெரியல சாம். சாரி சாம். அந்த சாரியை நான் தான் நியாயப்படி கேட்கணும். என்னால தானே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. லவ் பண்ணும் போது உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவிட மாட்டேன்னு சொன்னேன், ஆனா வரவிட்டுல நானே. சாம் அப்படியெல்லாம் இல்லை சாம், அது என்னன்னு தெரியல, இந்த மாடியில வந்த உடனே அழுக வந்துருச்சு சாம். நம்மளோட நினைவுகள் இங்க இருக்கனால அழுக வந்துச்சா என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல சாம். சாரி ஷாலு. சாம் சாரி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை சாம். ஆமா சாம், நீ என்ன வெளியில வந்து நிக்கிற, நீ உள்ளார போலையா? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா மேல நிக்கலான்னு வந்த ஷாலு. ஓகே சாம். சாப்பிட்டியா ஷாலு? அப்பா கூட இப்பதான் சாம் உட்காந்து சாப்பிட்டேன். சாம் வீட்ல அம்மா கூட பேசுறியா சாம்? எதுக்கு ஷாலு அப்படி கேக்குற? சாம் நான் கேட்டா நீ பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன், சொல்லு சாம். இல்ல ஷாலு, நான் பேசுறது இல்ல அவங்க கூட. ஏன் சாம்? அவங்க உனக்காக தானே சாம் இவ்வளவு செய்யறாங்க, ஏன் சாம் இப்படி பண்ற? என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே ஒண்ணுமே தெரியல ஷாலு. என்னோட கவலையை யார்கிட்ட ஷேர் பண்றது எதுவுமே தெரியாம இப்ப நின்னுட்டு இருக்கேன் ஷாலு. சாம் எனக்கு புரியுது சாம், உனக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கு சாம். கிட்டத்தட்ட 2 years நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல எனக்கு எல்லாமே உன்னை பத்தி தெரியும் சாம். நீ என்னை எவ்வளவு காதலிச்ச, நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன் எல்லாமே எனக்கு தெரியும் சாம். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் சாம். கண்டிப்பா இந்த லைஃப்குள்ள நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன் சாம். உன்னோட ஹாப்பி தான் சாம் என்னோட ஹாப்பி. நீ ஹாப்பியா இருந்தாலே அது போதும் சாம் எனக்கு. ஷாலு, உனக்குள்ள இவ்ளோ கஷ்டம் இருக்கு, ஏன் நீ வெளியில சொல்லவே மாட்டேங்கிற? உன்னோட கஷ்டத்தை உன்னால யார்ட்டையும் சொல்ல முடியாதுல சாம். அதே மாதிரி தான் சாம். சாம் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கணும், இன்னைக்கு நானும் ஹாப்பி தான் சாம். இன்னைக்கு கஷ்டமோ சந்தோஷமோ ஃபர்ஸ்ட் எல்லாம் சூர்யாவை தேடுவேன் சாம். இப்போ உன்னை மட்டும் தான் சாம் தேடுறேன். சூர்யா இல்லாத அந்த 1 yearல நான் உன்னதான் சாம் தேடி இருக்கேன். சாரி ஷாலு, என்னால அவ்வளோ கஷ்டம் இல்ல. உன்னை காதலிச்சு இப்ப தனியா உன்னை விட்டு எவ்வளவு கஷ்டம் இல்ல ஷாலு. இல்ல ஒரு கொடுமை என்ன பக்கத்திலேயே இருந்து நீ பாக்குறது தானே ஷாலு. எல்லாத்துக்குமே நான் படுற கஷ்டம் தெரியும் சாம். ஆனா நீ படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் சாம் தெரியும். ஏன்னா நீ எந்த நிலைமையில அங்க நின்றுப்ப, எவ்வளவு சோகத்துல இருப்ப, நம்ம ஷாலுவை கை விட்டுட்டோமோன்னு யோசிச்சிருப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியும் சாம். இப்ப நீ இங்க நின்று ஏன் அழுகிறேன்னு தெரியும். ஏன்னா என்ன தனியா விட்டுட்டேன்னு சொல்லிதான் நீ வருத்தப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாம். எனக்காகனே நீ எல்லாத்தையும் செஞ்சுட்ட சாம். நான் உனக்காக நான் ஒண்ணு கூட செய்யல சாம். நான் உனக்காக செஞ்சது எல்லாத்தையும் விட இப்ப நீ என்ன நம்புறல, அது போதும் ஷாலு. என்ன சாம்? நான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கானா, நீ எனக்கு ஒன்னே ஒண்ணு செஞ்சுட்டியா, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தானே. சாம் திவ்யா உங்க ரூம்ல இருக்காங்க ஷாலு. சாம் திவ்யா மதியானம் என்ன வந்து பார்த்தாங்க சாம். என்ன ஷாலு சொன்னாங்க? என்கிட்ட சாரி கேட்டாங்க சாம். அவங்கனாலதான் நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னாங்க சாம். ஷாலு, ஆமா சாம், மதியானம் அந்த இடத்துல என்னால எதுவும் பேச முடியல சாம். அதனால இப்ப போய் நீ சொல்லிடு சாம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடு சாம். என்னால உன்னால அவங்க கஷ்டப்படுறாங்க சாம், அவங்க கஷ்டப்படக்கூடாது சாம். உங்க அம்மா பண்ண தப்புக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது சாம். தயவு செஞ்சு போய் சொல்லிடு சாம். ஓகே ஷாலு. டேய் சாம் அம்மா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியாரு. டேய் உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன்டா. சாம் அம்மா கூப்பிடுறாங்க சாம். இந்த சைடு வாடா நீ. எதுக்கு முதல்ல இந்த சைடு வந்தீங்க நீங்க? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்துரு. ஏண்டி என் பையனை வாழவே விட மாட்டியாடி? நீலி கண்ணீரை வரிச்சிட்டு என் பையன் முன்னாடி வந்து நின்றது. கொஞ்சம் கூட அறிவில்ல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னடி அவன்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? இப்ப நீங்க சைலண்டா இருக்க போறீங்களா இல்லையா? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருந்தரா. நான் என் பையனுக்காகியும் என் மருமகளுக்காகியும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அமைதியா இருந்துரு. ஏண்டி சொல்லு, வாயை தோற. உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா இப்படி பண்ணிருக்கவே மாட்டீங்க நீங்க. உங்க பையன் வாழ்றது எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். கேட்டல ஒரு டைமாவது அவ அம்மான்னு கூப்பிட்டானா? எல்லாம் யாரால? உன்னால. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிடலடி. அது உங்களோட ப்ராப்ளம், அவ கிடையாது. பாரு என்ன திமிரா பேசிட்டு இருக்கான்னு. எப்ப நீ அவன் வாழ்க்கையில வந்து அப்பவே அவன் கெட்டு போயிட்டாண்டி. எப்ப நீங்க என் லைஃப் அழிக்கணும்னு பாத்தீங்களோ அப்பவே நான் அவ்வளவுதாமா. உங்க புள்ள என்னைக்கோ இறந்துட்டாமா. காத்தல எப்படி பேசுறான்? இதெல்லாம் யாரால? உன்னாலதாண்டி. அவனை காதலிச்சு மயக்கி சீ. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடி? எங்கடி உங்க அப்பா? என்னை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசுங்க, எங்க அப்பாவை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. என்னை பத்தி பேசுறீங்கன்னா எங்களோட காதல்னால பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் அமைதியா இருக்கேன். இன்னும் இவ்வளவு நேரம் வாய் திறக்கல, இப்ப வாய் திறக்கிற உங்க அப்பான்னு சொன்னோடனே கோவம் வருது உனக்கு? சரி விடு, உங்க அப்பாவெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு உன்ன இழுக்கிறேன்டி. நீயே சொல்றீ ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ளார போலாமாடி? அவ எங்களுக்குள்ள வரவேல, தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா? இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே உங்கனால ரொம்ப அழுந்துட்டா. திரும்பி அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி அழுக வைக்காதீங்க. யார் அவ சீன் போட்டுட்டு இருக்காடா? உனக்கு தெரிய மாட்டேங்குது அது எதுவும். அவ சீன் போடுறாளா போடலையான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வரவே வராதீங்க. ஏற்கனவே உங்களால ரொம்ப அழுந்துட்டோம், இதுக்கு மேலேயும் அழுக வச்சிடாதீங்க. ஏண்டா உனக்கு ஒரு நல்லது பண்ணா நான் அம்மான்னு கூப்பிடுறதே நிப்பாட்டிடுவேன்.
தேவையில்ல. ஏன்னா என்னோட லைஃபுக்கு நீங்க நல்லது பண்ணவே இல்லை. உங்களை எப்படி என்னால கூப்பிட தோணும்? ஷாலு பண்ண ஒரே தப்பு எனக்கு காதலிச்சது மட்டும் தானே. அதை விட வேற என்ன தப்பு பண்ணிட்டாவ? அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப தண்டனை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே அவளுக்கு கொடுக்க தேவையில்ல. உங்களால யார் லைஃபும் சந்தோஷமாவே இருக்கவே இருக்காது. பாத்தியாடி எப்படி பேசுறான்னு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். ஆய தொரடின்னு கமுகமா இருந்தா விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன ஷாலுவோட மாடியில ஏதோ சவுண்ட் கேக்குது. நேத்துக்கு அவ ஏன் மாடிக்கு போனா? ஏதாவது தேவையில்லாத வேலை பண்றதே இவளோட வேலையை வச்சுட்டு சுத்துவா. மாடிக்கு போய் அவளுக்கு என்ன சண்டை வரப்போகுது? ஆனா அவ மாடியில இருந்தா யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் வருதே. நம்ம போய் மாடியிலேயே பாப்போம். கொஞ்சம் திமிரடி. உன்னால சும்மா விடக்கூடாதுடி. அம்மா என்ன பண்றீங்க? என் மேல கை வச்சீங்க, அவன் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாதுமா. என் மேல கை வைக்கும் போது அமைதியா இருந்த, அதே மாதிரி ஷாலு மேல கை வைக்கும் போது அமைதியா இருப்பேன் மட்டும் நினைச்சு பாக்காதீங்க. இன்னமும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியாடா? நான் இப்பவும் சொல்றேன், என் மேல அடிச்சீங்கன்னா நான் சும்மா இருந்தேன். ஷாலு மேல அடிச்சா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன அடிக்க மட்டும்தான் உரிமை இருக்கு. ஷாலு அடிக்க உங்க அம்மாவோ அப்பாவோ பெத்து போடல, சரியா? அம்மான்னு கூட பாக்காம என் கை ஓங்குமா? என்ன திமிர்ல பேசிட்டு இருக்கியா நீ? வச்சுக்கோங்க, நான் திமிர்ல பேசுறேன், எப்படியோ பேசிட்டு போறேன். என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. சாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு சைலண்டா இரு. ஷாலு, என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் ஷாலு. சாம் என்னடி அவனை அமைதியாக்குற மாதிரி என்ன தூண்டி விட்டுட்டு இருக்கியா? மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். அவ மேல எந்த தப்பும் கிடையாது. எனக்கு வாய் இல்லையா பேசுறதுக்கு? இனிமே அவகிட்ட பேசுறதோ மிரட்டுறதோ அவகிட்ட அதை பண்றதோ இதை பண்றதோ ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களே, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேமா. அம்மான்னு கூட பார்க்க மாட்டியாடா? அவதான் உனக்கு முக்கியமா? அம்மான்னு நினைச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், என் தங்கச்சியும் என் அக்காவையும் அமுச்சு விட்டுருக்க மாட்டீங்க. என் வாழ்க்கையை இப்படி நாஸ்தி பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு அம்மாங்கிற தகுதியே கிடையாது. இப்ப நாஸ்தி பண்ண மாதிரி தான்டா தெரியும். அதுக்கப்புறம் லைஃப்ல சந்தோஷமா இருக்கும் போது தான் தெரியும். நல்ல வேலை அவளை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சேர்த்து கெடுத்ததும் இல்லாம இவ்ளோ பேசுறீங்கல்ல நீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு இவ்ளோ தூரம் பேசுற உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்குமா? எனக்கும் திமிர் இருக்குமா? அவ்வளோ ஈஸியாலாம் ஷாலு மேல கை வைக்க விட்டுற மாட்டேன். அவளுக்கு யாராலையும் கஷ்டத்தை வர வைக்க விட மாட்டேமா. ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்பி அவகிட்ட பேசுறதோ ஏதோ பண்றதோ நான் பார்த்தேன், அவ்வளவுதான்டா. நான் பேசுவேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்துல அவங்களே என்கிட்ட கேட்கல, நீங்க கேட்காதீங்க தயவு செஞ்சு. அவ அப்பாவி பொண்ணுடா, எல்லாம் ஏமாத்திடுவீங்கடா. ஏதாவது சொல்லிட போற பேசாம போயிருங்க. வாயில இருந்து ஏதாவது வந்துற போது தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நீங்க நிக்காதீங்க. இவ்வளவு ஹாப்பியா இருந்த உங்க லைஃப்குள்ள வந்து கெடுத்து இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஒருத்தவங்களோட வாழ்க்கையை சல்லியா நொறுக்கிட்டீங்க. உங்களோட சந்தோஷத்தை முழுசா பறிச்சுக்கிட்டீங்க. இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுமா. ஒரு பொண்ணை அழுக வச்சுட்டீங்கல்ல, அதனால சும்மாவே விடாதுமா. உன்ன மாதிரி பையனெல்லாம் இந்த வீட்டுல வச்சிருக்கோம்ல, எங்களை சொல்லணும்டா. கும்பிடு போட்டு நான் பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன். உங்க வேலை நம்ம பார்த்துட்டு அது போங்க. என்கிட்ட வந்து தயவு செஞ்சு எதுவும் பேசிடாதீங்கம்மா. இங்க பேச எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுதே தவிர உங்க மேல இருக்க கோவம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. இன்னமும் கோவத்தை அதிகம் ஆக்கிட்டு தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. இப்ப அப்படிதான்டா தெரியும். கடைசியில தானே என்னோட அருமை உங்களுக்கு தெரியும். ஐயோ, உங்களோட அருமை எதுவுமே எனக்கு தெரிய தேவையில்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. இது வரைக்கும் தெரிஞ்ச அருமை பெருமை எல்லாமே போதும். கிளம்புங்க. கடைசியா சொல்லிக்கிறேம்மா, ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்கம்மா. அந்த கண்ணீரே உங்களை சும்மா விடாதுமா. அம்மா எவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஆனா ஒரு பொண்ணோட கண்ணீரை நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணோட கண்ணீர் எவ்வளவு வேல்யூன்னு தெரிஞ்சே நீங்க எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட வலி இருக்கே ரொம்ப பெரிய வலிமா. உங்களுக்கு கொடுத்த வலி கொஞ்சம் நெஞ்சம் இல்லம்மா, ரொம்ப வலியை கொடுத்துட்டீங்க. ஷாலு சாரி, என்னால அம்மா அடிக்க வந்துட்டாங்க. சாரி ஷாலு. என்ன சாம் பண்றது? ஒருத்தவங்களை காதலிச்சுட்டா இவ்வளவு கஷ்டப்படணும் தானே சாம்? இதுல உன் தப்பு இல்ல ஏன் தப்பு இல்ல சாம். நம்ம காதலிக்கிறது உங்க வீட்டுல பிடிக்கல சாம், பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்போ உங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருப்பாங்க சாம், விடு. நம்மளதான் பிரிச்சாங்களே தவிர அந்த காதலை யாராலையும் பிரிக்க முடியாது சாம். அந்த காதல் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு தான் சாம் இருக்கும். உடல் ரெண்டு மட்டும் தான் சாம் பிரிஞ்சிருக்கு, காதல் கிடையாது. நீ வேணா பொய் சொல்லலாம் சாம், ஆனா உன்னோட உள்ள பொய் சொல்லாது சாம். உன்னோட மனசு என்னைக்குமே என்கிட்ட பொய் சொல்லாது சாம். உன்னோட அழுகை எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியும் ஷாலு. என்னால கண்டிப்பா ஒரு நாள் நிப்பாட்டுவேன் ஷாலு. நீ நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ள இருந்து ஈஸியால தூக்கி போட முடியாது சாம். நீ எவ்வளவுதான் சம்பந்தப்படுத்தினாலும் என்னால உன்னை பிரிய முடியாது சாம். காதல் மெமரிஸ் எனக்கு போதும். இன்னமும் நம்ம காதல் வாழ்ந்துட்டு இருக்கல, அது போதும் சாம் எனக்கு. காதல் தந்தவனி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல். ஓகே ஷாலு, நான் போறேன் ஷாலு. ஏ ஷாலு, என்ன சவுண்ட்? ஒண்ணுமே இல்லையடா, எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கலையே. எனக்கு கேட்டுச்சு. இவ்வளவு நேரம் நீ அழுந்துட்டு இருந்தியா? இல்லையடா, நானே நிலாவை பார்த்துட்டு இருக்கேன்டா. நான் எங்க அழுந்தேன்? உண்மையை சொல்ல, அழுந்துட்டு இருந்தியான்னு கேட்டு. இல்லடா, நான் அழுகவே இல்லடா. அப்ப என்ன மாடியில சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு? யாரோ கத்திட்டு இருந்தாங்க. ஃபேமோட அம்மா வந்தாங்களா? இல்லடா இருமே, நான் தான் நிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த சவுண்ட் உனக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உன் வாய்ஸுக்கும் ஆன்டி வாய்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பாசத்துல காத அவுட் ஆயிடுச்சா? எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. என்ன பல்ல காட்டுற? அப்புறம் என் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கும்போது பல்ல காட்டாம
உன்னை நினைச்சேனடா சிரிப்பு அதுவாவே வந்துருச்சுடா. என்ன நினைச்ச? என்ன பார்த்தா காமெடியன் மாதிரி தெரியுதா? இந்நேரம் அஞ்சலி கூட தானே இருப்ப, இப்ப எப்படி இங்க வந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. கொழுப்பாடி உனக்கு. இப்பெல்லாம் இல்ல, நக்கல் அவ்வளவுதான். அடி வாங்க போற ஷாலு. உண்மையாலுமே இந்நேரம் ஷாலு கூட தானே டூயட் பாடிட்டு இருப்ப, இங்க எப்படி வந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட அடி வாங்காம நீ போக மாட்ட போல. உண்மையை சொல்ல அழுந்தியா? நீ டைவர்ட் பண்ணிட்டு இருக்க. டேய் நான் உண்மையாலுமே அழுகலப்பா சாமி, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அளவு இல்லையாடா. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பாசம் ரொம்ப இருக்குடா. ஃப்ரெண்ட்ஷிப் பாசத்தை தயவு செஞ்சு குறைச்சுக்கோ. என் ஃப்ரெண்ட் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அம்மாவா பாத்துக்கிட்டல, அத பெரிய தப்பு. அப்படியா சார்? சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. சீரியஸா பேசுறது எல்லாமே எனக்கு சிரிப்பா வருது, நான் என்ன பண்றது? வரும் ஏன் வராது? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடத்துல இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து நிப்பேன். சாமி தெரியுதுடா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியுதுல. அப்புறம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு கூப்பிடு, சரியா? அவுட்டே வேணா உன கூப்பிட்டுறேன், கவலையே படாத. டேய் சூர்யா, ஒரு பெரிய பிரச்சனைடா. என்னாச்சு? திரும்பி தலை சுத்துதா? இல்லடா, உனக்கு பின்னாடி கருப்பா பூச்சிடா. நல்லா விளையாடுறமா நீ என்கிட்ட. டேய் நீ தானே சொல்லிருந்த பிரச்சனையா இருந்தா என்ன கூப்பிடுன்னு. கருப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப பள்ளிடா. பள்ளியை பார்த்தாலும் நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி பாம்பு பாம்பு. என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ மாத்தி சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? டேய் உண்மையாலுமே பாம்புடா. பாம்புக்கெல்லாம் நான் பயப்படுறது இல்லம்மா. ஓஹோ, பாம்புக்கு பயப்படுறது இல்லையோ? ஆமா, நான் பாம்புக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. டேய் உன் அஞ்சலி வந்திருக்காடா. அஞ்சலியா? எங்கடி? பயப்படுற பத்தியா? பாம்புக்கு பயப்படாத, நீ உன் பொண்டாட்டிக்கு பயப்படுறடா. அப்புறம் அவ புடிச்சு என்னதான் கத்துவா? என்ன தனியா விட்டுட்டு வந்து உன்னை நம்பி தானடா வந்திருக்கேன், என்னதான் புடிச்சு திட்டுவா? சூர்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் வைஃப் கிட்ட ரொம்ப பாடுபடுற நல்லாவே தெரியுதுடா. சத்தியமா இதுக்கு நான் அஜயாவே இருந்துடலாம் போல. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேடா. வாழ்க்கையில அஞ்சலியை கூட வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. ரொம்ப பண்ணாத, அஞ்சலி எல்லாம் நல்ல பொண்ணு. உன் நாத்தனார் அச்சே, நீ சொல்லுவ நல்லா. ஏண்டா நீ வேற, உன் ஃப்ரெண்ட்ஷிப் பாசத்துக்கு ஓவரா இருக்குடா. என் ஃப்ரெண்டுக்காக என் மொத்த பாசத்தையும் அள்ளி கொடுப்பேன். அப்படியா? அப்படியேதாமா. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தாய். பாச்சு ரொம்ப வேலையா? இல்லம்மா, கொஞ்சதாம்மா. ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துட்டாங்களோப்பா முத நாளுன்னு. அப்படியெல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் வேலைதான். அப்புறம் ஏன் டயர்டா இருக்க, ஒரு மாதிரி இருக்கியே? அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். என்ன தம்பிய நினைச்சா? ஆமாம்மா, அவனும் தனியா இருக்கான்ல. விடு, ரிட்டன் நம்ம ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ்வோம். உனக்கு ஹெல்ப் செய்யலாம்னு சொல்லி தானே அவனும் படிக்க போயிருக்கான், விடுப்பா. இல்லம்மா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. சேர்ந்து வாழ்ந்த நாட்கள்ல போயிட்டு இப்படி வந்திருக்கு பாத்தீங்களாம்மா. கவலைப்படாதடா, உன்னோட வைஃப் உன்னோட தம்பி எல்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரி ரிட்டன் வாழ்வோம், கவலைப்படாதடா தம்பி. ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, அவ்வளவுதாம்மா. இத பாத்தீங்களா, உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு மாதிரியும் கஷ்டப்படுவீங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா, என் பையன் சந்தோஷமா இருக்கணும்ல. எனக்கு தெரியுது, உன்னோட வைஃபையும் உன் தம்பியவும் மிஸ் பண்றேன்னு நல்லாவே தெரியுதுப்பா. கவலைப்படாத, இதுக்கு மேல நம்ம எல்லாம் ஒன்னா வாழுவோம். என்ன உனக்காக ஹெல்ப் செய்யறேன்னு தானே 2 பேர் போயிருக்காங்க, விடு. உன்னோட வைஃப் படிப்பை முடிச்சுட்டு டக்குன்னு வந்துருவா, சரியா? உன் வைஃப்காக நீ போசனா உன் தம்பி போயிருக்கான், என்ன பண்றது, விடு. அம்மாவா இருந்தா அவ உன் தம்பிய பாத்துக்குவா, கவலைப்படாத. சரி தம்பி, வருத்தப்படாத. அம்மா கஷ்டமா இருக்குல்ல. அம்மா, அப்பா இங்க? அப்பா இப்பதான் தூங்க போனாரு. இப்பாரு இன்னும் சாப்பிடல, வந்ததுல இருந்து ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கா. 2 பேத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. அம்மி கவலைப்படாத, எல்லாரும் வந்துருவாங்க. இந்த அம்மா இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படாத. உன் வைஃப் கூட நீ ஹாப்பியா இருந்தல, ரிட்டன் அந்த நாள் வரும். உன் வைஃப் உனக்காக தானே போயிருக்கா. சீக்கிரம் அவ படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்துருவா, சரியா? என் பையன் கண்ணால கலங்குவா, நான் இப்பதான் தெரியுது. வைஃப் மேலயும் தம்பி மேலயும் அவ்வளோ பாசமாடா. முடியலம்மா, அவங்கள நினைச்சா வருத்தமா இருக்குமா. எனக்காக அவங்க கஷ்டப்படுறாங்கம்மா. இப்ப நீ அவங்களுக்காக கஷ்டப்பட்டல, உனக்காக அவங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாதா, விடு. உனக்காக செய்யும் போது அவங்களுக்கு கஷ்டமாவே தெரியாதுடா. நீ தானே உன் வைஃப படிக்க சொல்லி சொன்ன, அப்புறம் என்ன, விடு. எனக்காக தான் படிப்பை பாதிலேயே நிப்பாட்டினாமா. இப்ப எனக்காக ரிட்டர்ன் ஆரம்பிச்சிருக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோன்னு தோணுதுமா. எனக்கு இங்க உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பா, என் பையன் வருத்தப்படலாமா? என் பையன் வருத்தப்படக்கூடாது. முடியலமா என்னால. கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமா. இந்த அம்மா மடியில எப்போ படுக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வாடா, நான் இருக்கேன்டா உனக்கு. இதெல்லாம் போய் அப்பா கிட்ட பண்ணா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்கம்மா. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேம்மா. அப்பாவுக்கு என் மேல அவ்வளோ பாசம் இருக்கு. என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அவர் அழுந்துருவாருமா. என்னால அதை பார்க்க முடியாதுமா. நீங்களாச்சும் என்ன சமாதானப்படுத்துவீங்கன்னா அப்பா அப்படி கிடையாதுமா. சரிப்பா, கவலைப்படாதப்பா. ஏமா, என்னால அவ்வளோ பேரும் கஷ்டப்படுறாங்களேம்மா. இல்லப்பா, உன்னால கஷ்டப்படல, உனக்காக செய்யறதுல உங்களுக்கு சந்தோஷம். ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிற? வைஃபோட ஆசைக்காக தானே அங்க அமுச்சு வச்சிருக்க, விடு, கவலைப்படாத. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. விடுப்பா, கவலைப்படாதப்பா. அண்ணியா இல்லாம ஒரு அம்மாவா பாத்துக்குவாவ.
நீ கவலைப்படாத, நீ கவலைப்படுறத அவ கேட்டானா அவளும் அழுகுவாள்ல. முடியலம்மா, என்னால போன் கூட பேச முடியலம்மா. ஏன்பா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லம்மா, போன் அடிக்க முடியலம்மா. சரிப்பா கவலைப்படாத, இந்த அம்மா இருக்கேல கவலைப்படாத. உன் தம்பியும் உன் பொண்டாட்டி வர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் உன்னை பத்திரமா. அதே மாதிரி இங்க உன்னை எப்படி நான் பாத்துக்கிறேனோ அதே மாதிரி அங்க அவ பாத்துக்குவா. நீ கவலைப்படாத. அம்மா, கொஞ்ச நேரம் மடியிலேயே படுத்துக்கிட்டுமாமா? நீ படுற அம்மா மடியில நீ படுக்காம வேற யார் படுக்க போற? நீ படு. மூச்சுப்பட்டா நோகும் முன்னு மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலப்பட்டா நோகும் முன்னு நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமணி விளக்கி தூங்கா